வெல்கம் டு லேர்ன் வெப்சைட் ஆப். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்புட் எலிமெண்ட்டில் டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் ஃபீல்ட் பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து PHPயில் நம்ம எப்படி டேட்டாவை சப்மிட் பண்ணி அது வந்து எப்படி பேக் எண்டுக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரேடியோ பட்டன்ஸ் அண்ட் செக் பாக்ஸஸ் பார்ப்போம். ரேடியோ பட்டன்ஸ் அண்ட் செக் பாக்ஸஸ் வந்து நம்ம அதே மாதிரி சேம் இதுக்கு முன்னாடி எப்படி இன்புட் டெக்ஸ்ட் டைப்பை வந்து நம்ம பேக் எண்டுக்கு எப்படி சென்ட் பண்ணுமோ அதே மாதிரி ரேடியோ பட்டன்ஸ் அண்ட் செக் பாக்ஸஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி பேக் எண்டுக்கு டேட்டா சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ரேடியோ பட்டன்ஸ் வந்து எப்போ எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கும். அதாவது வந்து இப்போ நம்ம வந்து ப்ரிஃபர்ட் கான்டாக்ட் மெத்தட் அப்படின்றத நம்ம போடுவோம். இமெயில், ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் இந்த மாதிரி ப்ரிஃபர்ட் கான்டாக்ட் மெத்தட் வந்து எந்த கான்டாக்ட் மெத்தட் வந்து நம்மளுக்கு இதுன்றது மூணுத்தில் ஏதோ ஒன்று நம்ம தான் செலக்ட் பண்ணுவோம். இப்போ 3 ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒன்று நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா அதுக்கு ரேடியோ பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். செக் பாக்ஸஸ் நார்மலாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு 10 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். 10ல் ஒரு 5, 3 அந்த மாதிரி நம்ம எத்தனை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் வந்து அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு எதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்மளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ஸ் இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம எது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது நம்ம இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் இன்புட் ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரேடியோ பட்டன் அண்ட் செக் பாக்ஸஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ரேடியோ பட்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரேடியோ பட்டன் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னா இன்புட் எலிமெண்ட்டை வச்சு தான் இன்புட் எலிமெண்ட் அதுக்கு வந்து டைப் ஈக்குவல் டு ரேடியோ அப்படின்னு நம்ம போடுவோம். ஆக்சுவல் ரேடியோ அண்ட் செக் பாக்ஸஸ் ரெண்டுமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். நார்மலாக வந்து நம்மளுக்கு இந்த இது மாதிரி டைப் பண்ணுற மாதிரி இன்புட் ஃபீல்ட்ஸ் வராது. ஸோ அது வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இன்புட் ஃபீல்ட்ஸ் வரும். அது எந்த மாதிரி இருக்கும்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் சர்க்கிள் இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணி ஹைலைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ரேடியோ பட்டன்ஸ் வரும். செக் பாக்ஸஸ் எப்படி வரும்னா செக் பாக்ஸஸ் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் அப்படியே நம்ம கொடுத்தோம்னா போதும். ஓகேங்களா, செக் பாக்ஸ் வந்துடும். பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஸோ டிக் இருக்கும். ஸோ இதுதான் இது ரேடியோ பட்டன், அது செக் பாக்ஸ். ஓகேங்களா, எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணி பேக் எண்டுக்கு டேட்டா சென்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் பாக்ஸஸ் வந்து அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரேடியோ பட்டன் பார்த்துருவோம். இன்புட் டைப் ஈக்குவல் ரேடியோ போட்டால் நமக்கு ரேடியோ பட்டன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லேபிள் கொடுக்கலாம். ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு அது என்னன்றது வெறும் ரேடியோ பட்டன் தான் வந்திருக்கு. அது என்ன அது இப்போ வந்து நம்ம வந்து எப்படி கொடுப்போம்னா இப்போ இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி நம்ம எதுவும் கொடுக்கணும்ல. ஸோ அது எப்படி ஃபர்ஸ்ட் கொடுப்போம்னா லேபிள் டேக் யூஸ் பண்ணுவோம். லேபிள் டேக் யூஸ் பண்ணுவோம். லேபிளில் வந்து இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோன் ப்ரிஃபர்ட் கான்டாக்ட் மெத்தட் அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஐடி கொடுத்து ஃபாருக்கு எப்படி யூஸ் பண்ணோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஃபார் வந்து இப்போ ஐடி வந்து சேம் நேம் இப்போ ஃபோன் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார் லேபிள் வந்து எது அந்த ஐடி நேமே நம்ம இங்கே கொடுத்தா அது எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்படின்றது செலக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ ஃபோன் ஆல்ரெடி செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ கூடிய நம்ம இன்னொன்று கொடுக்கணும், அதாவது ஃபோன் ஆர் இமெயில் அப்படின்றத நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி பண்ணோம், அதை எப்படி காப்பி பண்ணிக்கிட்டு ஐடியில் வந்து நம்ம இமெயில் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, மெயில் அப்படின்னு கொடுத்துட்டு லேபிளும் இமெயிலும் கொடுத்துக்கிறேன். ஸோ 2 இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஐடி ஃபோன் அண்ட் இமெயில் இருக்குது. இன்னும் 2த்தையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது, இமெயில் இருக்குது. இப்போ 2மே செலக்ட் ஆகுது. நம்ம 2த்துல எதுவும் ஒன்று தான் செலக்ட் ஆகணும் அப்படின்னா எப்படி பண்ணோம்னா குரூப் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம வந்து ரேடியோ பட்டன்ஸ் வந்து எப்பவுமே குரூப்பாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலாக எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இண்டிவிஜுவலாக ரொம்ப ரேர் கேஸ் தான். நம்மளுக்கு அது ரொம்ப ரேர் சினியர்ஸ் யூஸ் கேசஸ் பொறுத்து தான் நம்ம பண்ணுவோம். மேக்ஸிமம் குரூப்பாக தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி குரூப் பண்ணுறது அப்படின்னா இன்புட் ஃபீல்ட்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம அடிஷனலாக இன்னும் ஒரே ஒரு ஆட்ரிபியூட் நேம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணால் குரூப் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ இந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நேம் ஆட்ரிபியூட் பாஸ் பண்ணி நேம் வந்து ஒரே நேம் கொடுத்தா குரூப் கிரியேட் ஆகும். இப்போ செட் ஆஃப் இன்புட் ஃபீல்ட்ஸ் இப்போ இங்கேயும் சேம் நேம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு கான்டாக்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. கான்டாக்ட் மெத்தட் அப்படின்னு கொடுக்குறோம். அதே நேமை வந்து நம்ம காப்பி பண்ணி சேம் அது வந்து ரொம்ப கேஸ் சென்சிட்டிவ் அண்ட் எக்ஸாக்டாக சேமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரே நேமை கொடுத்துட்டு இப்போ நம்ம இது பண்ணிட்டா இப்போ நம்ம 2த்துல ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும் பாருங்கள். ஸோ இதுதான் குரூப். இப்போ வந்து அது ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு பேஜில் நம்ம எத்தனை குரூப்ஸ் வேணால் கிரியேட் பண்ணலாம். ஒன்று யூனிக் நேம்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். யூனிக் நேம்ஸ் கொடுத்து நம்ம எத்தனை குரூப்ஸ் வேணால் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம கான்டாக்ட் இது கிரியேட் பண்ணியிருக்கோமா, ஸோ இதே மாதிரி வந்து நம்ம அடுத்து இது ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இது வந்து நம்ம டிபுக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டிபுக்குள்ளே நம்ம என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னொரு குரூப்பை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நம்ம ப்ரிஃபர்டு ஜெண்டர் வந்து நம்ம அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல் அப்புறம் இங்கேயும் ஃபீமேல். அதே போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேம் வந்து சேமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ஒன்று வந்து ஃபோன்
மெயில் அத கான்டாக்ட் குரூப் ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஜெண்டர். இப்போ ஜெண்டர்ல வந்து இப்போ மேல், ஃபீமேல் தனித்தனியா செலக்ட் பண்ணலாம். ஸோ மேல வந்து அதே மாரி. இமெயில், ஃபோன் நம்பர் தனித்தனியா செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இது வந்து இப்ப நம்ம வந்து ஜஸ்ட் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து ஃபீல்ட் செட் அண்ட் லெஜெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஃபீல்ட் செட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ண முடியும்னா, ஃபீல்ட் செட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு. ஃபீல்ட் அப்படின்னு. ஃபீல்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. HTML இது ஒரு டேக். இது வந்து நம்மளுக்கு ஒரு லைக் பார்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? கூட வந்து ஃபீல்ட் செட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளுக்கு பாட்ஸ் மாரி கிரியேட் ஆகும். ரெஃப்ரெஷ் பண்றேன். பாட்ஸ் மாரி கிரியேட் ஆகும். இதுக்கு வந்து நம்ம இது குடுக்கணும். அதாவது லேபிள் சாரி டைட்டில் மாரி குடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம டேக் ஏதாவது ஃபீல்ட் செட்டுக்குள்ள ஒரு லெஜெண்ட் அப்படின்னு நம்ம ஒண்ணு போட்டு, அந்த லெஜெண்டுக்குள்ள கான்டாக்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா, அந்த லேபிள் அந்த ஃபீல்ட் செட்டுக்குள்ள லேபிள் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் அதே மாரி இன்னொரு ஃபீல்ட் செட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். UIல நமக்கு அந்த ஒரு பார்டர் காட்டுறதுக்காக மட்டும் தான் இந்த ஃபீல்ட் செட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபார்ம்ஸ்ல வந்து எந்த ஒரு மாற்றமும் பண்ணாது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ ரேடியோ பட்டன்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ரேடியோ பட்டன்ஸ் யூஸ் பண்ணியாச்சு, குரூப் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இங்கேருந்து டேட்டாவ பேக் எண்டுக்கு சென்ட் பண்றது? ஸோ இப்போ அது மட்டும் தான் நம்ம இன்னும் பார்க்கல. டேட்டாவ நம்ம எப்படி சென்ட் பண்ண போறோம்னா, வேல்யூவ வச்சு. வேல்யூன்ற ஒரு ஆட்ரிபியூட். இப்போ வேல்யூ சென்ட் ஆகாது ஆக்சுவலா. இப்போ நம்ம நேம் குடுத்துருக்கோம். நம்ம இங்க குடுத்துருக்கோம். இப்போ நான் கிரியேட் அக்கவுண்ட் கிளிக் பண்றேன். ஆக்சுவலி நம்ம அது கிளிக் பண்ணோம்னா ஓகே. சாரி நம்ம இங்க ரேடியோ பட்டன பிரிண்ட் பண்ணோம்ல. இப்போ வந்து நம்ம ஜெண்டர பிரிண்ட் பண்றோம். ஜெண்டர் என்ற நேம். இதுக்கு முன்னாடி நம்ம நேம்ஸ் போட்டு தான் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேம்ஸ் போட்டு தான் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆன் அப்படின்றது தான் வந்திருக்கு. அதாவது ஆன் என்ன ஆன்? இப்போ ஜெண்டர்ல வந்து இப்போ ஏதோ ஒண்ணு ஆன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வரும். இப்போ ஜெண்டர் ஏதோ ஒண்ணு ஆன்ல இருக்கு. அதனால அது வருது. ஓகேங்களா? இப்போ ஃபீமேல் நம்ம குடுத்துட்டு கிரியேட் குடுத்துட்டு ஆன் தான் பிரிண்ட் ஆகுது. அதாவது ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த பேக் எண்ட்லாம் உங்களுக்கு தெரியும். அத எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நம்ம இங்க இருந்து வேல்யூ பாஸ் பண்ணணும். நம்ம மேல் செலக்ட் பண்ணியிருக்கோமா, ஃபீமேல் செலக்ட் பண்ணியிருக்கோமா, வேல்யூவ பாஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி இது பண்றாங்க? அதாவது நம்ம கரெக்ட்டா ஜெண்டர் வந்து இப்போ நம்ம வெறும் போஸ்ட் மொத்தமா பிரிண்ட் பண்றேன். நமக்கு அப்போ கிளீனா தெரியும் பாருங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கான்டாக்ட் மெத்தட் ஆன்ன்றது வந்திருக்கு. ஜெண்டர் ஆன்னு வந்திருக்கு. யூசர் நேம், பாஸ்வேர்ட் நம்ம எதுவும் குடுக்கல. யூசர் நேம், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் நம்ம எதுவுமே குடுக்கல. வெறும் கான்டாக்ட் மெத்தட் அண்ட் ஜெண்டர் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இப்போ ஆன்னு தான் வருது. இதுக்கு வேல்யூ வரல. நம்மளுக்கு ஆனா எதனா செலக்ட் பண்ணியிருக்கும்னு தெரியணும்ல. இப்போ வந்து மெயில் செலக்ட் பண்ணியிருக்கோமா, இல்ல ஃபோன், இமெயில் அந்த மாரி எதனா செலக்ட் பண்ணியிருக்கும்னு தெரியணும்ல. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? அதுக்கு வந்து வேல்யூ அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. வேல்யூ ஆட்ரிபியூட் குடுத்து, வேல்யூல என்ன வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போறோம் பேக் எண்டுக்குன்றது குடுக்கணும். இப்ப அந்த கான்டாக்ட் மெத்தடுக்கு அந்த இத செலக்ட் பண்ணா என்ன வேல்யூ பாஸ் பண்ண போறோம்? அதாவது இந்த ரேடியோ பட்டன், அதாவது இந்த ரேடியோ பட்டன செலக்ட் பண்ணா என்ன வேல்யூ பாஸ் பண்ண போறோம்? அப்படின்றத குடுக்கணும். ஃபோன் அப்படின்றத பாஸ் பண்றோம். ஃபோன நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாஸ் பண்றோம். இந்த ரேடியோ பட்டனுக்கு என்ன பாஸ் பண்ணணும்? இமெயில். வேல்யூ இமெயில் அப்படின்றத பாஸ் பண்றோம். அதே மாரி தான் இங்கேயும். நெக்ஸ்ட் வந்து நேம் ஜெண்டர்ல வேல்யூ மேல். இதில ஃபீமேல். வேல்யூ பாஸ் பண்ணிட்டோம். இப்ப வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு UIல அது எதுவும் டிஃபரன்ஸ் குடுக்க போறதில்ல. வேல்யூ குடுக்குறதால எந்த டிஃபரன்ஸும் இருக்க போறதில்ல. லேபிள் தான் நம்மளுக்கு எப்பவுமே காட்டும். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபோன் செலக்ட் ஆயிருக்கு. ஃபீமேல் செலக்ட் ஆயிருக்கு. கிரியேட் அக்கவுண்ட் குடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஃபோன் கான்டாக்ட் மெத்தட் ஈக்குவல் டூ ஃபோன், ஜெண்டர் ஈக்குவல் டூ ஃபீமேல் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஆன்ன்னு வந்துட்டு இருந்துச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபோன் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு நம்ம என்ன செலக்ட் பண்றோமோ அதே இது வருது. ஒண்ணு வேல்யூல குடுக்குறது வருது. ரேடியோ பட்டன் இவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான் நம்ம கிரியேட் பண்றது. ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா ஒரு அனாலஜி இருக்கு. என்னன்னா, இப்ப இந்த ரேடியோ பட்டனுக்கு வந்து எப்படி ரேடியோன்ற பேர் வந்தது தெரியுங்களா? ஓல்ட் ஃபேஷன் ரேடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, புஷ் பட்டன்ஸ் இருக்கும். அது எப்படின்னா, ஒண்ணு அழுத்திட்டு நம்ப ப்ளே பட்டன் குடுக்குறோம்னா, அத அழுத்திட்டு ப்ளே ஆயிட்டு இருக்கும். நம்ம இப்ப ஸ்டாப் குடுத்தோம்னா, ப்ளே பட்டன் மேல வந்துரும். இப்ப ஸ்டாப் பட்டன் வந்து கீழ இருக்கும். ஒண்ணு பிரஸ் பண்ணிட்டு இன்னொன்னு பிரஸ் பண்ணா, ஆல்ரெடி பிரஸ் ஆனது மேல வரும். அதே மாரி தான் ரேடியோ பட்டன்ஸ் கூட. ஒரே ஒரு குரூப்ல ஒண்ணு தான் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சதுல எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் ரேடியோ பட்டன்ஸ், எப்படி டேட்டாவ சென்ட் பண்ணணும்ன்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து செக் பாக்ஸஸ். இது கொஞ்சம் டோட்டலா டிஃபரெண்ட். ரேடியோ பட்டன்ஸ் மாரிலாம் இல்ல. இது செக் பாக்ஸ். அதாவது நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ எல்லாமே போகும். இதுல ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. ஓகே, இதுக்கும் அதே மாரி ஃபீல்ட் செட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல ஃபீல்ட் செட் வந்து சும்மா ஜஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். லெஜெண்ட் இருக்கட்டும். லெஜெண்ட வந்து நம்ம மாத்திக்கலாம். பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? லெஜெண்ட் வந்துருச்சு. இப்போ லெஜெண்ட் வந்துருச்சு. இப்போ அதுக்கான லேபிள்.
ஓகேங்களா? இப்போ லேபிள் வந்து மியூசிக் அப்படின்னு நம்மளுக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு. அது இத செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தா மியூசிக்க செக் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து இன்னொரு செக் பாக்ஸ். இன்னொரு செக் பாக்ஸ் இதுக்கு வந்து கோடிங் அப்படின்றத கோடிங் இன்ட்ரெஸ்ட். நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸஸ் நம்ம போட்டாச்சு. செக் பாக்ஸஸ் போட்டு மியூசிக் அண்ட் கோடிங் அப்படின்னு 2 செக் பாக்ஸஸ் போட்டிருக்கோம். 2ம் செக் பண்ணிட்டு நம்ம இப்போ சப்மிட் பண்ணா எதுவுமே நடக்காது ஆக்சுவலா. சப்மிட் பண்ணா நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. ஏன்னா நம்ம வேல்யூ எதுவுமே குடுக்கல இன்னும். வேல்யூ குடுக்கல, நேம் குடுக்கல, எதுவுமே குடுக்கல. ஸோ அதெல்லாம் குடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இது மியூசிக்க கிளிக் பண்ணா நடக்கலல்ல. ஸோ அது ஆமா. அது ஐடி நம்ம ஃபார் போட்டோம். ஐடி பாஸ் பண்ணல. ஐடி குடுத்தா அதே ஃபார்ல என்ன இருக்கு? ஐடி வந்து கோடிங் இல்ல. ஸோ கோடிங். ஓகேங்களா? கோடிங் குடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அதுக்கு அந்த லேபிள கிளிக் பண்ணா நம்மளுக்கு அது செக் ஆகுது. ஓகே ஃபைன். இப்போ அடுத்து வந்து நேம் அண்ட் வேல்யூ குடுக்கணும்ல. நம்ம நேம் குடுத்துட்டு, நேம் வந்து இது என்னது மியூசிக். ஓகேங்களா? இது மியூசிக். இது இன்ட்ரெஸ்ட்டும் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் தனித்தனியா இது வந்து குரூப் நம்ம கிரியேட் பண்ண போறதில்ல. இது தனித்தனியா தான் வேல்யூ வந்து அந்த அந்த மியூசிக் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோமா இல்லையா? அதாவது கோடிங்க கிளிக் பண்ணியிருக்கோமா இல்லையான்றது தான் நம்மளுக்கு வேணும். நேம் அப்படின்னு குடுத்துட்டு, நேம் வந்து இப்போ கோடிங் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ 2மே செக்ல இருக்கு. இப்போ 2மே செக்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆன். மியூசிக்க நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். அப்புறம் கோடிங் ஆன். அதாவது கோடிங்க நம்ம செக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அப்போ ஒருவேள நம்ம செக் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அன்செக் பண்ணிட்டோம். சப்மிட் குடுக்குறோம். செக் பண்ணலன்னா அது எடுத்துட்டே வராது. ஓகேங்களா? செக் பண்ணலன்னா ஆஃப்ன்றதெல்லாம் வராது. எடுத்துட்டே வராது. செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ரேடியோ பட்டன்ஸும் அதே மாரி தான். இப்போ ரேடியோ பட்டன்ஸ் வந்து நம்ம டிஃபால்ட்டா செலக்டட்ல இருக்கும் எப்பவுமே. ஏன்னா ஒரு முறை செலக்ட் ஆயிடுச்சுன்னா, அது அடுத்தடுத்து செலக்ட் ஆயிட்டே தான் இருக்கும். பட் அது வந்து நம்ம டிஃபால்ட்டா நம்ம எதுவுமே நம்ம செலக்ட் பண்ணவே இல்ல ரேடியோ பட்டன்ஸ்னா, அதுவும் எதுவுமே எடுத்துட்டு வராது. அந்த அந்த குரூப்ல நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணலன்ற மாரி தான் எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? இப் இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, இன்னும் அடுத்த அடுத்த அட்ரிபியூட் ஒண்ணு பார்க்கணும். அடுத்த அட்ரிபியூட் வேல்யூ. வேல்யூ அட்ரிபியூட் குடுத்தா என்ன நடக்கும் அப்டின்னா, இப்ப ஆக்சுவலா நம்மளுக்கு ஆன் ஆஃப் வந்தது பார்த்தீங்களா? அந்த ஆன் ஆஃப் சாரி ஆஃப்ன்ற பாரு ஆன் மட்டும் தான் வந்தது. ஆன் வந்தது பார்த்தீங்களா? ஆனுக்கு பதிலா எனக்கு வேற ஒரு வேல்யூ வரணும். ஆன் வர தேவையில்ல அந்த இடத்துல எனக்கு. அந்த இடத்துல வந்து இப்ப எனக்கு செக் அப்டின்றது வரணும்னு வச்சுக்கோங்களேன். செக் அப்டின்னு வரணும்னா, வேல்யூ செக் அப்டின்னு நம்ம குடுத்து இப்ப நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப 2மே செக்ல இருக்கு. செக் பண்ணிட்டு இப்ப நான் பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா மியூசிக் செக்டு, கோடிங் செக். அதாவது நம்ம என்ன வேல்யூ குடுக்குறோமோ, அது என்ன நேம் குடுக்குறோமோ, அந்த நேமுக்கு இது செக்கா இருந்தா வரப்போகுது. இப்ப சப்போஸ் நம்ம அன்செக் பண்றோம் அப்டின்னா, அன்செக் பண்ணிட்டு இருந்தா அது வராது. சிம்பிள். மியூசிக் மட்டும் தான் வரும். அந்த அன்செக் பண்ணியிருக்க அந்த கோடிங் வராது. ஓகே. நம்ம எதெல்லாம் செக் பண்ணியிருக்கோம் அப்டின்றது நம்மளுக்கு தெரியும். இது 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல நேம் எப்படி யூஸ் பண்றாங்க, அதுல வேல்யூ அதாவது ரேடியோ பட்டன்ல எப்படி நேம் யூஸ் பண்றாங்க, வேல்யூ எப்படி யூஸ் பண்றாங்கன்றதுக்கும், செக் பாக்ஸ்ல எப்படி நேம் யூஸ் பண்றாங்க, வேல்யூ யூஸ் பண்றாங்க. பார்க்க ரொம்ப சிமிலரா இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சிமிலரா இருக்கும். யூசேஜ் பார்த்தீங்கன்னா, பட் டோட்டலா அதோட அது அங்க குரூப் பண்ணுவாங்க. நேமே வச்சு குரூப் பண்ணுவாங்க. இங்க குரூப்பிங்லாம் இல்ல. இங்க இண்டிவிஜுவலா ஒரு இதுக்குமே ஆன், ஆஃப் பண்ணலாம். நேம் மட்டும் குடுத்தீங்கன்னா ஆன், ஆஃப் வரும். வேல்யூ குடுத்தீங்கன்னா, அந்த வேல்யூவும் சேர்ந்து நம்ம எத செக் பண்ணியிருக்கோம் அப்டின்றது செக் பண்ணியிருந்தா அந்த வேல்யூவும் சேர்த்து எடுத்துட்டு வரும். ஓகே. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து முடிச்சாச்சு. நம்ம டேட்டாவ வந்து இப்ப இது பண்ணிட்டு, செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வருது. செக்டு மியூசிக் கோடிங் செக். ஓகே. எப்படி நம்ம செக் பாக்ஸஸும் பார்த்துட்டோம். ரேடியோ பட்டன் செக் பாக்ஸஸும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோல அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ. அன்டில் தென் பாய். இட்ஸ் விக்னேஷ். நம்மளோட வெப்சைட் ஆப்.